சின்னஞ்சிறு சிறுமியிடமும் பாலியல் சீண்டல் செய்த அக்கிரமம். மதுபோதையில் ஈனச் செயலில் ஈடுபட்ட பிரியாணி கடை ஊழியர் காவல் நிலையம் முன்பும் அலப்பறையில் ஈடுபட்டதால் பரபரப்பு. பொள்ளாச்சியில் நடைபெற்ற குற்ற சம்பவத்தை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். பால் மனம் மாறாத பிஞ்சு குழந்தைகள் மற்றும் சின்னஞ்சிறு சிறுமிகள் கூட பாலியல் வக்கிரத்தில் சிக்கிக்கொள்ளும் துயர கதைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது வேதனைக்குரியது. காவல்துறையும் நீதிமன்றமும் எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தாலும் இது போன்ற அக்கிரமங்கள் முடிவுக்கு வந்த பாடில்லை. இத்தகைய பாதகச் செயல்களுக்கு முடிவு கட்ட வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உண்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை சேர்ந்த ஒரு பள்ளி சிறுமி போதை நபர் ஒருவரின் பாலியல் வக்கிரத்திற்கு ஆளானார். மகாலிங்கபுரம் பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே ஒருவர் 9ஆம் வகுப்பு பள்ளி மாணவியிடம் மது போதையில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டுள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த பள்ளி காவலாளி மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் அந்த நபரை சூழ்ந்து கொண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து சென்ற போலீசார் அந்த நபரை விசாரணைக்காக காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். மது போதையில் இருந்த அந்த நபர் காங்கேயம் பகுதியில் உள்ள பிரியாணி கடையில் மாஸ்டராக பணிபுரிந்து வரும் மணிகண்டன் என்பதும், அவர் திருமணமாகி மனைவியை பிரிந்து வசித்து வருகிறார் என்பதும் தெரிய வந்தது. அவர் தனது தங்கையை பார்க்க பொள்ளாச்சி வந்ததும் விசாரணையில் தெரிந்தது. விசாரணை நடைபெற்ற போதே மணிகண்டன் போலீசாருடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். அப்போது பொள்ளாச்சி டிஎஸ்பி ஜெயச்சந்திரன் அங்கு வந்தார். அப்போதும் அடங்காத மணிகண்டன் என்னை அடியுங்கள் என்று கூறி பாக்கெட்டில் இருந்த பொருட்களை அள்ளி வீசி அலப்புரை செய்தார். இதனால் போலீஸ் நிலையம் முன்பு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அதன் பிறகு போலீசார் அவரை காவல் நிலையத்துக்குள் அழைத்து சென்று அவரின் அலப்பறைக்கு முடிவு கட்டினர். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் கொடுத்த புகாரின் பேரில் மணிகண்டன் மீது பொள்ளாச்சி மகளிர் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது போன்ற நபர்களை விட்டுவிடக் கூடாது என்று மகாலிங்கபுரம் பகுதி மக்கள் ஆவேசப்பட்டனர்.